அடை ரெசிப்பியில் இது 5வது ரெசிபி. வெஜ் கைமா அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? 1 கப் அளவுக்கு மீன் மேக்கரை 1/2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசியை கழுகிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கூட 4 மிளகாயும் போட்டுக்கோங்க. ஊற வச்ச மிளகா அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டையை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் நம்ம ஊற வச்சுருக்க மீன் மேக்கரையும் போட்டு கொரன்னு அரைச்சி அதையும் சேர்த்திக்கலாங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கடைசியாக இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மடை மாவு அளவுக்கு பிசைச்சிக்கலாங்க. ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பாலை வச்சு நல்லா அடை மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு சூடாக இருக்க தோசைக்கல்லில் டக்குன்னு தூக்கி போட்டு 2 சைடு எண்ணெய் விட்டு மொறுன்னு சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான வெஜ் கைமா அடை ரெடிங்க. லிட்ரலி இது நீங்கள் நான்வெஜ் இல்லை வெஜ்ஜுன்னு சொன்னால் தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.